Hi friends, நம்மளோட third video க்கு வந்துட்டோம். Third video வந்து cell structure and function பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, செல் அப்படின்றது ரொம்பவே சின்ன ஒரு விஷயம் தான் செல். பட் இதுதான் லைஃபோட பேசிக் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். மீன்ஸ் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். அதுதான் நம்ம செல்லுக்கான டெஃபினிஷனாக சொல்கிறோம். ஸோ நான் இங்கே சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸ்ட்ரக்சரல் அப்படின்னு நான் எடுக்கும்போது என் பாடியோட ஸ்ட்ரக்சரை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பில்டிங்கோட ஸ்ட்ரக்சருக்கு எப்படி பிரிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி பாடியோட ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனுக்கும் செல் ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட், ஃபங்க்ஷனல் போது என்னோட பாடி ஃபங்க்ஷனாக தேவையான விஷயத்தில் செல் வந்து ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ செல்னா என்ன, ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். செல்லை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, என் பாடிக்கு ஒரு பில்டிங்க்கு பிரிக் எப்படி முக்கியமோ என் பாடிக்கு செல் அவ்வளோ முக்கியம். அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரை பிரிக் டிசைட் பண்ணுற மாதிரி என் பாடியோட ஸ்ட்ரக்சரையும் ஃபங்க்ஷனையும் செல் வந்து டிசைட் பண்ணும். ஓகே, இந்த செல்லில் டைப்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் செல்லில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ப்ரோகாரியாட்டிக் செல், இன்னொன்று யூகேரியாட்டிக் செல். ப்ரோகாரியாட்டிக் செல் அப்படின்னு நம்ம எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா, பாக்டீரியல் செல் எல்லாம் ப்ரோகாரியாட்டிக் செல்லில் வரும். யூகேரியாட்டிக் செல் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம தான். ஓகே, இந்த ப்ரோகாரியாட்டிக் செல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரோகாரியாட்டிக் செல் வந்து சிம்பிளாக இருக்கும். ஆனால் யூகேரியாட்டிக் செல் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ்னால் கஷ்டமாக இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து ப்ரோகாரியாட்டிக் செல்லில் நியூக்ளியஸ்ன்ட்டு ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் யூகேரியாட்டிக் செல்லில் நியூக்ளியஸ் இருக்குது, ட்ரூ நியூக்ளியஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் பாக்டீரியா சொல்லலாம். யூகேரியாட்டிக் எக்ஸாம்பிள் பிளான்ட் செல், அனிமல் செல், இதை வேணால் சொல்லிக்கலாம். நீட்டில் இந்த கம்பேரிசன், ப்ரோகாரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக் கம்பேரிசன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷினும் கூட. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். செல் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக அதில் வந்து 3 பார்ட் இருக்குது. அந்த 3 பார்ட்டு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா செல் ஸ்ட்ரக்சரை பற்றி உங்களுக்கு ஐடியா வந்துடும். இந்த 3 பார்ட் என்னென்ன, வெரி ஃபர்ஸ்ட் வந்து செல் மெம்ப்ரேன். நான் ஃபஸ்ட்டு பார்ட்ஸை லிஸ்ட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்ட் பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசம். அண்ட் லாஸ்ட் நியூக்ளியஸ். ஓகே, இப்போ சிம்பிளாக செல் மெம்ப்ரெயினை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, மெம்ப்ரெயின் அப்படின்னா கவர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், கரெக்டாக? ஸோ செல்லோட கவரிங் தான் இந்த செல் மெம்ப்ரெயின். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து என்ன பண்ணுவாரோ அதுதான் இந்த செல் மெம்ப்ரெயின் பண்ணும். ஸோ செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ண போகிறாரு, இப்போ நம்ம வீட்டுக்கு செக்யூரிட்டி வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவரோட வேலை என்ன, யார் உள்ளே போகலாம், யார் வெளியில் வரலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுறது அவர் தான். ஸோ இந்த செல் மெம்ப்ரெயினும் அதை தான் பண்ண போகுது. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற விஷயம் இந்த செல் மெம்ப்ரெயின் தான். ஸோ இதை வந்து செலக்டிவ் பெர்மியபிள் மெம்ப்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தேவையானதை மட்டும் உள்ளே அலோவ் பண்ணிவிட்டு வெளியில் கொண்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுவேன், தேவையில்லாததை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறேன். ஸோ இட் இஸ் கால்ட் செலக்டிவ் பெர்மியபிள் மெம்ப்ரெயின். அண்ட் ஈஸியாக நீங்கள் இதுக்கு ஞாபகம் வச்சுக்கிற ட்ரிக்கு நான் சொல்கிறேன். செல் மெம்ப்ரெயின் அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டி கார்டு ஞாபகம் வரணும். செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ண போகிறாரு, ஹி இஸ் கோயிங் டு ரெஸ்ட்ரிக்ட் த மூமெண்ட் ஆஃப் person who has to enter in, who has to come out. ஸோ இதை தான் செல் மெம்ப்ரெயினும் செல்லுக்கு பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம்ன்றது ஒரு ஜெல்லி ஃப்ளூயிட், செமி சாலிட் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த ஃப்ளூயிடில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஆர்கனல்ஸ் எல்லாம் ப்ரெசண்ட் ஆகிருக்க இடம் வந்து இந்த சைட்டோபிளாசம் தான். ஓகே, ஆர்கனல்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கவும் ஆர்கனல்ஸ் இருக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸையும் க்ரியேட் பண்ணுறது தான் சைட்டோபிளாசமோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் வந்து நம்ம பிரெயின் மாதிரி. ஸோ செல்லோட பிரெயின் தான் வந்து நியூக்ளியஸ்.
ஸோ பிரெயின் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லலாம் நியூக்ளியஸை. ஸோ செல்லோட பாஸ் யார்? நியூக்ளியஸ் தான். நியூக்ளியஸ் என்ன சொல்லுதோ அதை செல் வந்து ஃபாலோ பண்ணும். ஓகே, நியூக்ளியஸில் என்னென்ன இருக்கும், நியூக்ளியஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, நியூக்ளியஸ் வந்து டிஎன்ஏவோட ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி. ஸோ டிஎன்ஏ அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு இடம், ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்க ஒரு இடம். அண்ட் இதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்குது, எல்லா செல்லுலார் ஆக்டிவிட்டீஸையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சைட். So all cellular activities can be controlled by the nucleus. இதுதான் வந்து செல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய 3 பார்ட்ஸ். செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ். மெம்பரேன்ன்றது ஒரு கவரிங் மெட்டீரியல், சைட்டோபிளாசம்ன்றது ஜெல்லி லைக் ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ், நியூக்ளியஸ் வந்து பிரெயின் ஆஃப் த செல். நம்ம செல் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா செல் ஆர்கனல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆர்கனல்ஸ் எங்கே இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம், சைட்டோபிளாசமில் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அண்ட் திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் யுவர் நீட் ஆஸ் வெல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்கனல் என்ன அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியான்றது நம்ம என்னன்னு சொல்லுவோம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து மைட்டோகாண்ட்ரியா தான். ஓகே, இந்த எனர்ஜி எந்த ஃபார்மில் க்ரியேட் ஆகும் அப்படின்னா ஏடிபி ஃபார்மில் உங்களுக்கு இந்த எனர்ஜி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ண போகுது, திஸ் இஸ் கால்ட் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஏன் இதை பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்கிறோம், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ஏடிபி அப்படின்ற ஃபார்மில் இருக்க எனர்ஜியாக மாற்றி கன்வெர்ட் பண்ணி தரக்கூடிய விஷயந்தான் மைட்டோகாண்ட்ரியா. அண்ட் செகண்ட் ஆர்கனல் அப்படின்னு பார்த்தா குளோரோபிளாஸ்ட். பட் குளோரோபிளாஸ்ட்ன்றது எல்லா செல்லுலேயும் இருக்காது. திஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் பிளான்ட் செல். ஓகே, இந்த பிளான்ட் செல்லில் இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, திஸ் இஸ் கோயிங் டு கேரி அவுட் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்ன்றது என்னது, ஃபோட்டோசிந்தசிஸ்ன்றது ஃபுட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை கேரி அவுட் பண்ணுறது இந்த குளோரோபிளாஸ்ட் தான். குளோரோபிளாஸ்ட்டுக்கு ஒரு கலர் இருக்குது, விச் இஸ் க்ரீன் இன் கலர் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில். அண்ட் நெக்ஸ்ட்டு எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம், அதை ஷார்ட்டாக நம்ம ER அப்படின்னு சொல்லலாம். எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் பொறுத்த வரைக்கும் அகைன் திஸ் இஸ் ஆஃப் 2 types. ஒன்று வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம், இன்னொன்று ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம்னு சொல்லுவோம். அண்ட் இதோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இதுக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இல்லை, ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ லிப்பிட்ஸையும் ப்ரோட்டீன்ஸையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோல்கை apparatus. இந்த கோல்கை apparatusோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பேக்கேஜிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ சப்ஸ்டன்சஸை வந்து பேக் பண்ணி வேறு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ரோலை இந்த கோல்கை apparatus வந்து பண்ணும். அண்ட் ஃபிஃப்த் ஆர்கனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசோசைம். லைசோசைம்ன்றது என்ன பண்ண போகுது அப்படின்னா, திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சூசைடல் பேக், செல் கிளீனர் அப்படின்னும் நம்ம இந்த லைசோசோமை சொல்லலாம். ஸோ சூசைடல் பேக், செல் கிளீனர் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன மீனிங் புரியுதுன்னா, திஸ் இஸ் கோயிங் டு க்ளீன் த வேஸ்ட் விச் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த செல். ஸோ இதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னென்னா, திஸ் டெஸ்ட்ராய்ஸ் தி வேஸ்ட் விச் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த செல். ஸோ இதுதான் 5 டிஃப்ரெண்ட் ஆர்கனல்: மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம், கோல்கை apparatus அண்ட் லைசோசோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். இப்போ பிளான்ட் செல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பிளான்ட் செல் ஹேஸ் செல் வால், ப்ரொடெக்டிவ் செல் வால் வந்து பிளான்ட் செல்லில் இருக்கும். whereas in animal cell there is no presence of cell wall, cell membrane மட்டும்தான் animal cellல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து presence of chlorophyll.
ஓகே, இந்த குளோரோஃபில் என்ன பண்ணோம் அப்படின்னா, குளோரோஃபில் இஸ் தி சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி ஃபுட். வேரஸ் நம்மளுக்கு அனிமல் செல்லில் வந்து அது ஆப்சண்ட். ஸோ குளோரோபிளாஸ்ட் வந்து இல்லை. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, லார்ஜ் வேக்யூல்ஸ் வந்து பிளான்ட் செல்லில் இருக்கும். அனிமல் செல்லில் பார்த்திங்கன்னா ஸ்மால் வேக்யூல்ஸ் தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி 3 basic differences between plant cell and the animal cell. இப்போ நம்ம வந்து செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனோட ஓவர்வியூ பார்த்துடலாம். செல் ஸ்ட்ரக்சரில் 3 பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு செல் மெம்ப்ரெயின் which is also called as security guard of a cell, and செகண்ட் வந்து சைட்டோபிளாசம் பார்த்தோம் which is jelly like substances. அதுதான் வந்து ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னும் சொல்லி பார்த்தோம், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட ஒர்க் ஸ்பேஸ். And the third வந்து nucleus is called as boss of cell, so brain of cell. அது சொல்கிறது தான் செல்லு கேட்கும். நெக்ஸ்ட் வந்து செல் ஆர்கனல்ஸ் பார்த்தோம். செல் ஆர்கனலில் பார்த்தா மைட்டோகாண்ட்ரியா which is called as powerhouse of the cell. Next chloroplast called as photosynthesis, involved in photosynthesis, present only in plant. Next ER, involved in protein and lipid transport. Golgi apparatus used in packaging and transportation. And lysosome, last suicidal bag, helps in destroying the waste substance. Altogether cell organelles are நம்ம worker of a cell அப்படின்னு சொல்லலாம். And this is all about cell structure and function. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு ஒரு டாப்பிக்கோடு வரேன். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல்.